புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கதிர்காமம் இந்திரா நகர் என 3 தொகுதிகளில் சுமார் 42 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தட்டாஞ்சாவடி இந்திரா நகர் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட ராஜீவ்காந்தி சந்திப்பு முதல் மேட்டுப்பாளையம் சந்திப்பு வரை 2300 மீட்டர் நீளத்திற்கு இருபுறமும் பழுதடைந்துள்ள யூ வடிவ மற்றும் எல் வடிவ வாய்க்காலை 11 கோடியே 46 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கான்கிரீட் யூ வடிவ மற்றும் எல் வடிவ வாய்க்காலாக மாற்றுவதற்கான பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி தட்சிணாமூர்த்தி நகரில் 13 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் கல்லூரி வளாகத்தை மேம்படுத்தும் பணியையும் முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து மூலக்குளம் சந்திப்பு முதல் கோரிமேடு சந்திப்பு வரையிலான 4 கிலோமீட்டர் சாலையை 11 கோடியே 71 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணியையும் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம் பகுதிகள் 5 கோடியே 47 லட்சத்து 65,835 ரூபாய் மதிப்பீட்டில் ஆட்டுக்காரன் ஓடை வாய்க்கால் மற்றும் ஆர்சிசி சிறுபாலம் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKT ஆறுமுகம், ரமேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் கழிப்பறை சென்ற மூதாட்டியை பின்தொடர்ந்து தங்க நகைகளை பறித்து சென்ற 2 பெண்களை 1 மணி நேரத்தில் கைது செய்து விரைவு நடவடிக்கை எடுத்த போலீசார் உயரதிகாரிகளிடம் பாராட்டு பெற்றனர். புதுச்சேரியில் பேருந்துகளில் பெண்களை தொடர்ந்து கண்காணித்தவர்கள் ஏமாறும் நேரத்தில் செயின்களை பறிப்பது, பணத்தை திருடுவது போன்ற குற்ற செயல்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு முதிய பெண் புதுச்சேரிக்கு பேருந்தில் வந்துள்ளார். அவர் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பறைக்கு சென்ற போது அவரை பின்தொடர்ந்து சென்ற 2 பெண்கள் மூதாட்டியை தாக்கி அவர் கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயினை பறித்து கொண்டு வேறு பேருந்தில் ஏறி தப்பி சென்றனர். இதையடுத்து தாலியை பறிகொடுத்த பெண் சத்தம் போட்டு அழுதார். இது பற்றி அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் பேருந்து நிலையத்திற்கு விரைந்து சென்று விசாரித்தனர். அங்குள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்து செயின் பறித்த பெண்கள் எந்த பேருந்தில் ஏறி சென்று இருக்கலாம் என தெரிந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் தகவல் அறிவித்து செயின் பறித்து தப்பி வரும் பெண்களை பிடிக்கும்படி கூறினார். அதன்படி கிருமாம்பாக்கம் போலீசார் பேருந்தை மறித்து சோதனை செய்து சந்தேகப்படும்படியான 2 பெண்களையும் பிடித்து உருளையன்பேட்டை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த நித்யா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அபிநயா ஆகிய 2வரை போலீசார் கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட தாலி செயின் மற்றும் டாலர் செயின் ஆகியவைகளை உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயனால் சாட்சிகள் முன்னிலையில் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து பறிமுதல் செய்யப்பட்ட பின்னர் குற்றவாளிகள் 2வரும் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் புதிய பேருந்து நிலைய சிறப்பு நிலை காவல் ஏட்டு அருணகிரி மற்றும் பேருந்தை மடக்கி குற்றவாளிகளை பிடிப்பதில் உதவிய கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் ஆகியோரின் உடனடி மற்றும் திறமையான நடவடிக்கை பாராட்டத்தக்கது. முறையான புகார் கிடைக்கும் முன்பே சம்பவ தகவல் கிடைத்ததும் உடனடியாக செயல்பட்டு 1 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து சுமார் 6.770 சவரன் எடையுள்ள 9,50,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகளை மீட்டதற்காக காவல்துறையினரை காவல்துறை துணைத் தலைவர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் புதுச்சேரி ஆகியோர் வெகுவாக பாராட்டினர். RSS பின்புலம் கொண்ட முஸ்லிம் அல்லாதவர்களை வக்ஃபு வாரியத்திலிருந்து நியமித்த புதுச்சேரி NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுக்கு கடும் தண்டனத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், புதுவையில் கடந்த 11 ஆண்டுகளாக செயல்படாமல் முடங்கி கிடந்த வக்ஃபு வாரியத்தை தேர்தல் அரசியல் ஆதாயத்திற்காக அவசரமாக அமைத்துள்ள NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறது. வக்ஃபு வாரியம் என்பது இஸ்லாமிய அறக்கட்டளை சொத்துக்களை பாதுகாக்கவும் அவற்றை சமூக நலனுக்காக நிர்வகிக்கும் அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பாகும். ஆனால் புதுச்சேரி அரசு தற்போது எடுத்துள்ள முடிவு அந்த அமைப்பின் நோக்கத்தையே சிதைக்கும் வகையில் உள்ளது. வக்ஃபு திருத்த சட்டம் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் முஸ்லிம் அல்லாத 2 நபர்களை வாரியத்தில் நியமித்துள்ளது முதல் மாநிலம் என்ற தேவையற்ற முன்னுதாரணத்தை புதுச்சேரி உருவாக்கியுள்ளது. இது நாட்டின் பிற பகுதிகளிலும் தவறான நடைமுறைக்கு வழிவகுக்கும் அபாயகரமான செயலாகும். மேலும் இந்த நிகமனம் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சுயாதீனமாக செயல்படவில்லை என்பதையும்
அவர் முழுமையாக பாஜக மற்றும் RSS அமைப்புகளின் அரசியல் அழுத்தத்தின் கீழ் செயல்படுகிறார் என்பதையும் வெளிப்படையாக உணர்த்துகிறது. சிறுபான்மையினரின் உணர்வுகளையும் ஜனநாயக நெறிகளையும் மதித்த இந்த சர்ச்சைக்குரிய நியமனங்களை புதுச்சேரி அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் தகுதியும் நம்பகத்தன்மையும் கொண்ட முஸ்லிம் சமூக பிரதிநிதிகளை கொண்டு வக்பு வாரியத்தை மறுசீரமைக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் எம்எச் ஜவஹர்லா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தனக்கு அதிகாரம் இருப்பதே உயர்ந்த அந்தஸ்து என நினைக்கும் மனநிலையோடு முதல்வர் செயல்படுகிறார். இந்த மனப்பான்மையுடன் இருக்கும் வரை மாநில அந்தஸ்து கிடைக்காது என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக மாநில தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திகள்: இந்திய பிரதமர் கடந்த வாரம் புதுச்சேரி அரசின் விழாவில் கலந்து கொண்ட போது முதலமைச்சர் மாநில அந்தஸ்து குறித்து பேசியதை அடிப்படையாக கொண்டு அவரை தேர்தலை புறக்கணிக்க தயாரா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேற தயாரா என்று கேள்வி எழுப்புவது பொருத்தமல்ல. ஏனெனில் முதலமைச்சர் மாநில அந்தஸ்து கோரிக்கையை உள்ளார்ந்த அக்கறையுடன் முன்வைக்கவில்லை. பொதுமக்கள் முன்தான் இந்த விவகாரத்தில் தீவிரமாக உள்ளவர் என காட்டிக்கொள்ளும் நோக்கத்திலேயே ஒரு சம்பிரதாய பூர்வமான முறைகள் மாநில அந்தஸ்து இல்லாதது எங்களுக்கு வழியை தருகிறது என்று மேடையில் குறிப்பிட்டுள்ளார். அதனால்தான் மாநில அந்தஸ்து தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் எத்தனை முறை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை கூட அவர் தெளிவாக சொல்ல முடியவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் அவர் மேற்கொள்ள மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. மாநில அந்தஸ்து என்பது ஒரு ஜனநாயக உரிமை, மக்களின் சுயேட்சைக்கான அத்தியாவசிய உரிமை. தனக்கு அதிகாரம் இருப்பதே உயர்ந்த அந்தஸ்து என நினைக்கும் மனநிலையோடு செயல்படுகிறார். இந்த மனப்பான்மையுடன் இருக்கும் வரை மாநில அந்தஸ்து கிடைக்காது எனவும் தெரிவித்துள்ளார். அறிக்கையில் மாநில அந்தஸ்து பெறுவதே உயிர்நாடி கொள்கை என்று மீண்டும் கூறலாம். ஆனால் அதை மக்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் ஒரு புன்முறுவலுடன் கடந்து செல்ல வேண்டியதுதான் என்று தெரிவித்தார். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஆழ்கடலுக்கு 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மாநில செயலாளர் முருகானந்தம் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். மேலும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இதனை நடத்தி தருவதாக உறுதியளித்தார். தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் உதவியால் சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்ட 9 மீனவர்கள் அவரை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷித், காரைக்கால் மாவட்ட மீனவர் அணி தலைவர் வெற்றிவீரன், காரைக்கால் மாவட்ட பரப்புரை செயலாளர் ஜி வி பிரபாகரன் ஆகியோர் உடனிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் சாலை மற்றும் வடிகால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை மற்றும் 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் அலுவலகம் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற் பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர், பாஜக பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டையில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்காக புதிய மின்மாற்றியின் பயன்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியான தியாக முதலியார் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, சண்முக வேலாயுத முதலியார் வீதி, நீடராஜப்பையர் வீதி, திருமுடி நகர் முதல் 2வது தெரு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து மின் பற்றாக்குறையால் அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டு வந்தது. இதை அறிந்து இதனை போக்கும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி தொடர் முயற்சியின் காரணமாக மின்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து இது பற்றி பேசி இதற்கான கோப்புகள் தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டு வீதிகளில் தடையில்லா மின்சாரம் வழங்க ரங்கப்பிள்ளை வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி இணைப்பு பகுதிகள் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் 49 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின்மாற்றி மற்றும் பில்லர் பாக்ஸ்கள் அமைத்து
பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி அப்பகுதி பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்காக புதிய மின்மாற்றியின் பயன்பாட்டினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மின்துறை செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, உதவி பொறியாளர் முத்தானந்தம், இளநிலை பொறியாளர் ராஜதுரை மற்றும் மின்துறை அதிகாரிகளும், மின்துறை ஊழியர்கள், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரபாகர்கள், அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்கள் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பத்தில் புதிய நகராட்சி அலுவலகம் திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமையேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் நகராட்சிகள் புதிய நகராட்சி அலுவலக கட்டிட திறப்பு விழா மற்றும் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலக புதிய கட்டிடத்தை முறைப்படி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து கோட்டக்குப்பம் பகுதியில் விழா கோலம் பூண்டது. இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மனோன்மணி அம்மன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. அவர் கோட்டக்குப்பம் பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோட்டக்குப்பம் நகர செயற்பொறியாளர் ஜெயமூர்த்தி முன்னின்று கவனித்தார். நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேர்தலை முன்னிட்டு புதுவையில் காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் அணிவகுப்பு நடைபெற்றது. தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் இணைந்து அணிவகுப்பு நடத்தினர். இந்த அணிவகுப்பு இந்திரா காந்தி சிலை அருகிலிருந்து துவங்கி மூலக்குளம் வரை நடைபெற்றது. இதில் காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் இணைந்து நகரின் முக்கிய சாலைகளில் அணிவகுத்து சென்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் தேர்தலில் பங்கேற்கும் வகையில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வீடு கட்டும் பயனாளிகளுக்கு காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான நிதி உதவிக்கான சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்று தட்சிணாமூர்த்தி வழங்கினார். இன்று காலை அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2ஆம் தவணையாக ஒரு நபருக்கு 1,60,000 ரூபாயும், 3ஆம் தவணையாக 5 நபர்களுக்கு 70,000 ரூபாயும் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினர், அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு 5,000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 5,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். விழா மேடைக்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வகாப் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், கனபரான், ராபர்ட் மற்றும் சஜிதா உள்ளிட்ட பல அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். நடிகர் தாடி பாலாஜி பேசும் பொழுது, ஒரு தலைவரை எப்போது வேண்டுமானாலும் அணுக முடியும், அதனால்தான் நான் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தேன். அனைவருக்குமான தலைவராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் செயல்படுகிறார் என்றார். நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசும் பொழுது, இந்த மாதம் புனிதமான மாதம், நோம்பிருந்து இறைவனை வேண்டுகிறோம். விரதம் இருப்பது உடல் நலனுக்கு உகந்ததே என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இஸ்லாம் மதம் துவங்கப்பட்டதே அனைவரும் சமம் என்பதற்காக தான். அந்த வகையில் இந்த தேசத்தில் பல ஆண்டுகளாக நாம் அமைதியாக வாழ்ந்து வருகிறோம். அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் நன்றாக கல்வி கற்று நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மக்கள் அன்பும் ஆதரவும் அளித்தால் அவர்களுக்காக முழு நேரமும் உழைக்க தயாராக இருக்கிறேன். அதற்காகத்தான் தொழிலை எல்லாம் விட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. வெளிநாடு போல புதுச்சேரியை மாற்ற வேண்டும் என்பதே என் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு தரப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வரும் நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடேச நகர் பகுதியில் அமைந்துள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழக அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளராக நலசங்கத்தின் சார்பாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிக்கொடை, 6வது ஊதிய குழுவில் 50% நிலுவைத் தொகை போன்றவற்றை வழங்க கோரி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தோம். இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 50% ஊதிய நிலுவைத் தொகை வழங்குவதற்கு தகுந்த ஒதுக்கீடு செயல்பட்டது. இதற்கு முதல்வர், அமைச்சர்கள், துறை செயலர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தற்போதைய புதுச்சேரி அரசின் சார்பாக வழங்கப்பட்ட பணிக்கொடையில் கிட்டத்தட்ட 80% ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் பணி பெற்றுள்ளனர். ஆனால் மீதி உள்ளவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில காரணங்களை கூறி கழக அலுவலகம் தாமதப்படுத்தி வருவதாக எழுத்தடிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளனர். இதனை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. மண்ணாங்கட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சமயத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவர்மன், செல்வகுமார் மற்றும் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வானூர் திருவக்கரை ஸ்ரீ பக்ரகாளிகம்மன் கோவில் நடைபெற்ற தைப்பூச நாள் பௌர்ணமி ஜோதி தரிசனத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அடுத்துள்ள தமிழ்நாடு பகுதி வானூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பக்ரகாளிகம்மன் திருக்கோவில் திருவக்கரையில் தைப்பூச நாள் பௌர்ணமியையொட்டி சிறப்பு விளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதில் தவறான பக்தர்கள் பங்கேற்று ஜோதி தரிசனம் பெற்றனர். இதைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்வில் பிற மாநிலம் மற்றும் ஊர்களிலிருந்து பக்த கோடிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காக்கையன்தோப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டல பூஜை விழா பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார் உபயத்தில் நடைபெற்றது. 31ஆம் நாள் மண்டல பூஜை விழா பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார் குடும்பத்தினர் உபயத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று மகாதீப அவதாரணைகள் காணப்பட்டது. இதில் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிலையில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோருடன் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டனர். இதில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். ஆன்மீக குரு பங்காரு அடிகளார் அம்மாவின் 86வது அவதார பெருமங்கல விழாவை முன்னிட்டு மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்கம் புதுச்சேரி மாநிலம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையில் உள்ள ரெயின்போ நகர் சக்தி பீடம், முத்தியால்பேட்டை சக்தி பீடம், ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் கதிர்காமம் அரசு மருத்துவமனை போன்ற இடங்களில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேவை மனப்பான்மையுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தன்னார்வ சேவையில் ஈடுபட்டனர். அன்னதானம் என்பது உயர்ந்த தானங்களில் ஒன்றாக கருதப்படுவதால் இந்த நிகழ்வு சமூக நலன் மற்றும் ஆன்மீக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக அமைந்தது. புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டியை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி வழங்கினார். புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கப்படுகிறது. அதன்படி புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி எம்பி பரிந்துரையின் பேரில் புதுச்சேரியை சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் புதுவையை சேர்ந்த 33 சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டியை புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், லாஸ்பேட் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சலவையாளர்கள் நகர குடியிருப்பு நலசங்கம் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் பழனி, பொருளாளர் கதிரவன், அவைத் தலைவர் பெருமாள், கௌரவ தலைவர் சுவாமிகண்ணு, சங்க ஆலோசகர் நடராஜன், சுப்பிரமணியன், செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோவன், மனோகரன் மற்றும் என்ஆர் காங்கிரசார் மற்றும் பாஜக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விமென்ஸ் லா வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விமென்ஸ் லா வெல்ஃபேர் அசோசியேஷன் புதுச்சேரி சேர்மன் மற்றும் வழக்கறிஞர் நாகையா கவுண்டர் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரம்மன் சிலை அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் வழக்கறிஞர் புவனேஸ்வரி, சாய் அறக்கட்டளை நிறுவனர் உதயகுமார், சமூக சேவகர் செந்தாமரை நாச்சியார், டாக்டர் ராகுல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து காலாப்பட்ட அரசு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி எதிரிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் சாயஜி சரவணகுமார் தலைமையில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் கிராம நிர்வாக அலுவலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை 34,64,000 ரூபாய் மதிப்பீட்டிலும்
அதனைத் தொடர்ந்து தொண்டமாநத்தம் பகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலக புதிய கட்டிடம் திறப்பு விழாவும் தொண்டமாநத்தம் மன்சாமி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுவதற்காக ரூபாய் 1,08,20,000 மதிப்பீடு செய்யப்பட்டு ஆதி திராவிடர் சிறப்பு கூறு நிதியின் மூலம் பெறப்பட்டு பூமி பூஜை விழா நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமிஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் செயற்பொறியாளர் வீணாராணி, உதவி பொறியாளர் அப்துல் ராசா, இளநிலை பொறியாளர் சண்முகம், கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, புதுச்சேரி பொதுப்பணி சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தபக்ஷலம், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர் மணிபாரன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஆசிரியர்கள், ஆசிரியைகள், கட்டிட ஒப்பந்ததாரர் பூபாலன், வெங்கடேசன் மற்றும் ஒரு பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர், பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி சமூக சேவகரும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபருமான அருள் ராமச்சந்திரன் பிரபு பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி சமூக சேவகரும் பிரபல ரியல் எஸ்டேட் தொழிலதிபருமான அருள் ராமச்சந்திர பிரபு பிறந்தநாள் விழா இன்று அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள், சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், தொழில் அதிபர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா கண்ட சமூக சேவகர் அருள் ராமச்சந்திர பிரபுவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் இணைந்து பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. சமூக சேவகர் அருள் ராமச்சந்திரன் பிரபுவின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.